படம் எப்படி பிரதர் இருக்கு? படம் சூப்பரா இருக்கு பிரதர். நல்லா இருந்தது ப்ரோ, உண்மையிலே நல்லா இருந்தது. உண்மையிலே படம் நல்லா இருக்குது. படம் ஆக்சுவலி போரிங் கிடையாது, சப்பை படம். ரூட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அண்ணாமலை. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா இட்லி கடைக்கு வந்திருக்கோம். நேரம் எல்லாரும் என்ன நினச்சிருப்பீங்க தெரியுமா? ஃபுட் ரிவ்யூ பார்க்க வந்திருக்கோம் நினச்சிருப்பீங்க. ஆனால் அதான் கிடையாது. இன்றைக்கி நம்ம தனுஷா டைரக்ட் பண்ணி நடித்த இட்லி கடையோட மூவி ரிவ்யூ பார்க்க வந்திருக்கோம். படம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. எப்படி சார் இருக்குது படம்? ஒரு ஃபேமிலி பேஸ்ட் படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜென்ரேஷன் மக்களுக்கு எப்படி ரீச் ஆகும்னு ஒரு டவுட்டு தான். பட் ட்ரைலரில் என்ன இருக்கோ அதை எக்ஸாக்ட்லி காமிச்சிருக்காங்க. பட் எமோஷ்னலி நிறைய இடத்துல கனெக்ட் ஆகுது. ஸோ அந்த இடத்துல தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அந்த படம். ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக இந்த படம் ரீச் ஆக நிறைய சான்ஸ் இருக்குது. சார் படம் எப்படி சார் வந்திருக்கு? அருமையாக இருந்தது, நல்ல படம், கட்டாயம் பார்க்க வேண்டிய படம். த்ரூ அவுட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டு நல்லா இருந்தது, அருமையான படம். ப்ரோ படம் வேற லெவல் ப்ரோ. எப்படி சொல்லணும்னா படமே ஒரு மாதிரி பர்ஃபெக்டாக இருந்தது ப்ரோ. உள்ளே போயிட்டு வந்தது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஃபீல் ப்ரோ. சூப்பர் படம் ப்ரோ. எல்லா கேரக்டரும் சூப்பராக நின்று பேசும் ப்ரோ. படம் டைரக்ஷனில் பின்னிட்டார் ப்ரோ தனுஷ். எப்பயும் போல் டைரக்ஷனில் வேற லெவல் ப்ரோ. படம் எப்படி பிரதர் இருக்குது? படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. இப்போ நார்மலாக இந்த படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஒரு டைட்டில் லான்ச்லேருந்து டீசர் ட்ரெய்லர் இதெல்லாம் வச்சு தான் ஒரு படத்தோட இதுவே முடிவு கணிக்கப்படும். இது படம் உண்மையாக சொல்ல போனால் காலைல ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வாம அந்த அளவுக்கு இல்லை. சும்மா ஒரு புக் மை ஷோவில் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஹார்லி ஒரு 2K 3K 4K அந்த ரேஞ்ச் தான் போயிடுச்சு. இந்த ஷோ முடிஞ்சு இப்போ இந்த நமக்கு போகிற ரிவ்யூஸ்லாம் போயிட்டு எனக்கு தெரிஞ்சு நெகட்டிவ் கன்ஃபார்ம் வந்திருக்காது. மற்றவங்க எப்படின்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்தேன் எல்லாம் சொல்கிறதெல்லாம் பார்த்தா பாசிட்டிவ் மட்டும் தான் நிறைய வந்துன்னு இருக்குது. இப்போ நம்ம அந்த ட்ரெய்லர் டீசர்லாம் ட்ரெய்லர் வந்துச்சு, அது ஒன்றும் அந்தளவுக்கு நார்மலாக பெருசாக ஒன்றும் இல்லை. படம் அதை விட சூப்பராக இருந்துச்சு. மெயின் படம் இவ்வளோ பெருசாக ஹிட் ஆக போகிறதுக்கு காரணம் சென்டிமெண்ட். தமிழ்நாட்டில் இந்த இட்லி கடை கொடி கட்டி பறக்க போகுது. பிரதர் படம் எப்படி பிரதர் இருக்கு? படம் உண்மையிலே ஒரு நல்ல ஒரு படமாக நான் பார்க்குறேன். ஆக்சுவலி நம்ம ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஒரு சண்டை வெட்டு குத்து எல்லாமே அப்படி தானே தமிழில் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு படமாக நான் பார்க்குறேன். ஆக்சுவலி நம்ம ரூட்டடான ஒரு மண் சார்ந்த விஷயம். நம்மளோட ஒரிஜினாலிட்டி இப்போ சென்னையில் வேலை பார்க்குறோன்னா நம்ம சொந்த ஊரை மிஸ் பண்ணுவோம்ல. ஸோ அங்கே இருக்கிற ஒரிஜினாலிட்டி என்ன நம்ம மிஸ் பண்ணுறோம், வெளியூர் வேலை பார்க்கும்போது நம்ம என்ன ஒரிஜினாலிட்டி மிஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு படம் இது. ஆக்சுவலி நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் நம்ம இந்த மாதிரி உழைக்கிறோமே, நம்ம ஒரு ரிலேட் பண்ணுற விஷயங்களாக இருக்கும் நிறைய. இந்த படத்தில் எமோஷன்ஸ் நல்லா ஒர்க் ஆகும். இப்போ ராயன் கவர் மறுபடியும் தனுஷா டைரக்ட் பண்ண படம், இது எப்படி சார் இருக்கு? ஆக்சுவலாக ராயன் இதுவும் மொத்தமாக டோட்டலாக வேறு ஸ்டோரி ப்ரோ. நான் ராயன்னா கூட ஒரு ஃபைட்டு நார்மல் ஆக்ஷனாக இருக்கும். பட் ஆனால் இது நம்மளை அப்படியே நம்ம ஒரு ஊருக்கும் ஒரு இது கொண்டு போகிற மாதிரி இருந்தது. டேரக்ஷன்றோட ஒரு ஆக்டிங் தான், அந்த ஆக்டிங்கில் தான் ஒரு படத்தையே ஃபுல்லாக எடுத்துகிட்டு போய் நெக்ஸ்ட் ஸ்டெப் கொண்டு போயிருக்காரு. அவ்வளோ சூப்பராக இருந்தது ப்ரோ. தனுஷாரோட ஆக்டிங் எப்படி சார் இருந்துச்சு? வேறு லெவல். தனுஷாரை தவிர இவங்க இந்த படத்தில் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி யாரை சார் சொல்லுவீங்க? எல்லாரும் செய்திருக்கிறாங்க. தனுஷோட டைரக்ஷன் தானே எல்லாரும் செய்திருக்கிறாங்க. பார்த்திபன், ராஜ்கிரண், அருண் விஜய் எல்லாரும் நல்லா செய்திருக்கிறாங்க. ஹீரோயின் சொல்ல தேவையில்லைன்னு அவங்க நல்லா செய்வங்க தானே. வேறு லெவல். தனுஷார் டைரக்ட் பண்ண அந்த ராயனுக்கு அப்புறம் மறுபடியும் டைரக்ட் பண்ண படம் எப்படி சார் இருக்கு? ராயன் ஒரு ஆக்ஷன் பேஸ்டு படம். இது ஒரு கிராமத்து பேஸ்டு ஒரு எமோஷனலி கனெக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ராயனை கம்பேர் பண்ணும்போது இது ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ரொம்பவே நல்லா பிடிக்கும். பட் புதுசாக எதுவும் எதிர்பார்த்து படத்தில் யாரும் வர முடியாது, படத்தில் கிடையாது. ஸோ அந்த ட்ரெய்லரில் இருந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக காமிச்சிருந்துருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. மிச்சப்படி ஒரு ஓவரால் ஒன் டைம் வாட்ச் மூவியாக இருக்கும். எங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அழுது நின்றாரு. ஆக்டிங்கு எல்லாத்துக்கும் எனக்கு கண்ணு தண்ணி வந்துட்டே இருக்கு. ஏன்னா நம்ம சென்டிமெண்ட் நம்ம அம்மா அப்பா எவ்வளோ பசங்க அதாமே கரெக்டாக காட்டுறாரு. நம்ம எவ்வளோ லைஃப் ஃபேஸ் பண்ணுறோம் போல இருக்கு. ஏன் லைஃப் ஃபேஸ் பண்ண, அதாவது அவர் என்ன சொன்னால் குடும்பத்தையும் பாருங்கள், உங்களுடைய பிஸ்னஸையும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ரெண்டுத்தையும் பாருங்க, தொழில் பிஸ்னஸ் அப்படி போவாருங்க, ரெண்டுத்தையும் பாருங்க அப்படின்னு சொல்ல. இன்னும் சொல்ல போனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்லிகள் பேருக்கு மாற்றிக்கணும், 5 ஸ்டார் வைக்கணும். அந்தளவுக்கு படம் ரொம்ப ஹிட்டாக இருந்தது. படம் சூப்பராக இருந்தது. வேலை ஒரு படத்தில் ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு? படத்தில் ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தனுஷோட ஆக்டிங்கு, ஜிவி பிரகாஷோட மியூசிக்கு, டிஓபி எல்லாம் மோஸ்ட்லி கேரக்டர்ஸோட ஆக்டிங் எல்லாமே. கதையும் நல்ல ஒரு கதை நல்ல நம்ம ஒரு நீட்டான கதை. நீங்கள் ரொம்ப ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இல்லாமல் நீட்டான ஒரு கதை. அந்த கதையில் எமோஷன்ஸ் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது, எமோஷன்ஸ் நல்லாவே ஒர்க் ஆனது. அதுதான் இந்த படத்தோட ப்ளஸ்ன்னு பார்க்குறேன். சார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் மியூசிக் தான் ஃபுல் ஃப்ளோ கொண்டு போயிருக்கு. அந்த மியூசிக் எப்படி சார் இருந்துச்சு? டெஃபினெட்லி மியூசிக்கு எழும்பி ஆடினாங்க. பார்த்த முன் 2-3 லைனில் ரோவில் இருந்தவங்க எழும்பி ஆடினாங்க. வேறு லெவல். தனுஷாரை தவிர இந்த படத்தில் வேறு யாராவது நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருந்துச்சு, அந்த மாதிரி யாரை சொல்லுவீங்க பிரதர்? தனுஷ்காரன்னா தனுஷுக்கு அப்பாவை நடிக்கிறாரு அவர் தான், ராஜ்கிரண் சார். அவரு சூப்பர், அவர் கேரக்டரும் சூப்பர். அவர் எப்படி பாப்பான்ல அவரை சூப்பராக காட்டினாரோ தனுஷ், இதுலேயும் சூப்பராக காட்டிச்சிக்கிறாரு அவர். அப்போ அவரை சூப்பர் படம் வரும். தனுஷாரை தவிர இன்னொருத்தவங்களோட ஆக்டிங் நல்லா இருக்குன்னா நீங்கள் யார் பிரதர் சொல்லுவீங்க? நித்யா மேனனோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. மிச்சப்படி பார்த்தீங்கன்னா அருண் விஜயோட அந்த கோவக்கார பர்ஃபார்மன்ஸ் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சத்யராஜோட ஒன்று அப்பா கேரக்டர் இப்படிவங்களும் அப்போ இருக்காங்க. ஸோ அது எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் படி பார்த்தா அவரோட டைரக்ஷன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். பட் ப்ரெடிக்டபிள் சீன்ஸ் தான் படத்தோட ஒரு ட்ராபேக் அப்படின்னு சொல்லலாம். மியூசிக் எப்படி பிரதர் இருக்கு படத்தில்? மியூசிக் சொல்ல வேணும் ப்ரோ. ஜிவி எப்பயும் போல பின்னி உதட்டாரு.
நம்ம அசுரனில் பார்ப்போம்ல ஒரு ஃபீல் குட்டு, அதுவும் அதே மாதிரி இதுலேயும் அசுரத்தனமாக போட்டார் ஜிவி. மியூசிக் சூப்பர் ப்ரோ. இப்போ நான் ஒரு லாஸ்ட் வரைக்கும் இட்லி கடையில் இட்லிலாம் வித்துருமா பிரதர்? இட்லி கடையில் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஹோட்டல் போயிட்டு வந்து நீங்கள் ஒரு 4 இட்லி சாப்பிட்டுட்டு ஒரு மத்தியான டைம்லையோ காலைல டைம்லையோ 4 இட்லி சாப்பிட்டு சட்னி சாம்பார்லாம் எல்லாத்தையும் ஊற்றிட்டு நீங்கள் வெளியே சாப்பிட்டு வரும்போது திருப்தி இருக்கும்ல, அந்த மாதிரி அந்த கிளைமேக்ஸ் பார்த்துட்டு வரும்போது உங்களுக்கு திருப்தி இருக்கும், படம் பார்த்துட்டு வரும்போது திருப்தி இருக்கும், அவ்வளோதான். இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ் இன்டர்வியூ, மூவி ரிவ்யூஸ், அப்புறம் மூவி அப்டேட்ஸ் இதெல்லாம் பார்க்குறதுக்கு மறக்காம ரூட் இந்தியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.